கும்மிடிப்பூண்டியில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த விவகாரம் தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்நிலையில் கும்மிடிப்பூண்டியில் இந்த வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நீடித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். இந்த போராட்டம் மூலமா மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பதிவு பண்ணக்கூடிய செய்தி என்ன? விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. கும்மிடிப்பூண்டி அருகே சிப்காட் தொழிற்சாலை அருகே 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவமானது தமிழகம் முழுவதிலுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்து அவரை நீதிமன்ற காவல்ல அடைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில சிறுமியோட அந்த உடலானது பிரேத பரிசோதனை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில நடைபெற்றது. பின்னர் அந்த சிறுமியோட உடல் அவரது பெற்றோரிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவரது உடல் ஆம்புலன்ஸ் மூலியமாக பின்னர் போலீசார் பாதுகாப்புடன் கும்மிடிப்பூண்டியில அவர் வசிக்கக்கூடிய இடத்திற்கு தான் கொண்டு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக சிறுமியோட உடலானது அந்த கும்மிடிப்பூண்டிக்கு சேராததால பொதுமக்கள் திடீரென சாலை மறியல்ல ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சிப்காட் பகுதியில இருக்கக்கூடிய இடத்துலதான் திடீரென சாலை மறியல்ல பொதுமக்கள் ஈடுபட்டு வருவதால அங்கு மிகுந்த பதற்றமானது ஏற்பட்டு வருகிறது. அதாவது குழந்தையோட உடலானது ஒரு 5 மணி அளவுல பெற்ற நிலையில கும்மிடிப்பூண்டிக்கு செல்வதற்கு காலதாமதம் அதிகப்படியாக ஆனதால குழந்தையோட உடலை வரும் வழியிலேயே ஏதேனும் சுடுகாட்டுல அடக்கம் செய்யப்பட்டு விட்டதா என்ற அச்சம் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய நிலையில அந்த கிராம மக்கள் திடீரென புதுப்பேட்டை சுடுகாட்டுக்கு செல்லக்கூடிய வழியில சிப்காட் பகுதியில திடீரென சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு வருவதால அங்கு மிகுந்த பரபரப்பானது ஏற்பட்டிருக்குது. போலீசார் பாதுகாப்பும் ஏற்பட்டு தொடர்ச்சியாக சமாதான பேச்சுவார்த்தையும் அவர்களிடம் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இதற்கிடையே திடீரென ஒரு கும்மிடிப்பூண்டி சிப்காட் அருகே இந்த புதுப்பேட்டை சுடுகாட்டுல குழி தோண்டும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு அங்கும் போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் உரிய நியாயம் கிடைக்கப்பட வேண்டும் என கூறி அங்குள்ள நபர் ஒருவர் திடீரென உயர்மின் அழுத்த மின்கம்பத்துல ஏறி குமரேசன் என்ற நபர் திடீரென தற்கொலை முயற்சியில ஈடுபட்டதால அங்கு மிகுந்த பரபரப்பும் ஏற்பட்டது. உடனடியாக தற்கொலை மிரட்டல் விடுத்த அந்த நபரை போலீசார் சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் கீழே இறங்கி மீண்டும் இந்த போராட்டத்துல ஈடுபட்டு வருகிறார். சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போராட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்னும் அந்த 3 வயது குழந்தையோட உடலானது அந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வராததால இவர்கள் அச்சம் அடைந்துதான் இந்த போன்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனா போலீசாரிடம் விசாரித்த போது மாதவரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டுல இந்த குழந்தையோட உடல் புதைத்து விட்டதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இருப்பினும் போலீசார் முழுமையான எங்கு புதைத்தார்கள் என்பது குறித்து தகவல்களை தர மறுக்கிறார்கள். இருப்பினும் அந்த குழந்தையை வரும் வரையில் இவர்கள் போராட்டமானது நிகழும் என அப்பகுதிவாசிகள் தெரிவித்து 3 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ச்சியாக போராட்டத்தை நிகழ்த்தி வருகின்றனர். நன்றி சாலமன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.